பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். मसीह के प्रिय लोगों, परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आपको शुभकामनाएं देता हूं। கடந்த 11 மாதங்களாக தேவன் நம்மை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தியிருக்கிறார். और पिछले 11 महीने तक हमारे प्रभु ने हमको आंख की पुतली के जैसे चलाए। இந்த வருடம் பார்க்கும்போது பயங்கரமான வேதனைகளும் கண்ணீருமாய் கடந்து போனது பிரியமானவர்களே. और ये साल देखो तो बहुत सारी वेदना और आंसुओं के साथ निकला है। கடந்த மார்ச் மாதம் முதல் லாக்டவுனால ஜனங்கள் இதுவரைக்கும் பொருளாதாரத்திலும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள். ये लॉकडाउन के अंदर देखो तो बहुत सारे लोगों के आर्थिक समस्या में और पैसे की कमी में बहुत सारे चीज खो चुके हैं। இந்த வருடத்தின் கடைசியில நாம வந்திருக்கிறோம். और ये महीने के अंतिम में हम आए हैं। நம்ம இந்த 12வது மாதத்தினுடைய முதல் நாள்ல நம்ம கர்த்தருடைய வசனத்தை நாம தியானித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள நாம பிரவேசிக்க இருக்கிறோம். और ये 12वें महीने के पहले तारीख को परमेश्वर का वचन हम वाचा के तौर पे ग्रहण करके जाने वाले हैं। நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணி நம்ம ஜெபிப்போம். हम एक वचन को पढ़ के ध्यान करके हम जाएंगे। சங்கீதங்களின் புத்தகம் भजन संहिता का पुस्तक அதுல 94வது சங்கீதம் उसमें आकर 54वें वाला अध्याय 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். और 14वां वचन में आपके लिए पढ़ता हूँ। கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். क्योंकि यहोवा अपनी प्रजा को ना ताजेगा, वो अपनी नीचे बाग को ना छोड़ेगा। பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். और पवित्र आत्मा ये महीने का हमको वचन के तौर पे दे रहे हैं। அவர் சொல்லுகிறார் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி. और आकर वो अपने लोगों को देखकर ऐसा कहते हैं, ना ताजूंगा ना छोड़ूंगा। அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். और ऐसे परमेश्वर हमको वचन दे रहे हैं। நம்ம இந்த கடந்த மாதங்களை நாம திரும்பி பார்க்கும் பொழுது और हम पिछले महीने को हम देखे तो பயங்கரமான ஒரு சூழ்நிலை, भयंकर परिस्थिति, ஆண்டவர் நெகிழ விட்டது போலவும் ஆண்டவர் கைவிடப்பட்டது போல ஒரு சூழ்நிலை. परमेश्वर ने हमें ताज दिया और छोड़ दिया, ऐसी परिस्थितियां थी। அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हे मेरे प्रिय परमेश्वर के बच्चों, பார்க்கும்போது பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களுமாய் கடந்து போனாலும் भयंकर तकलीफें और समस्या के बीच हम जा रहे हैं। ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நெகிழ விடாமல் கைவிடாமல் ஆண்டவர் காத்திருக்கிறார். और परमेश्वर अपने लोगों को नहीं ताजा है ना छोड़ा है। நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சுத்த கிருபை தான் பிரியமானவர்களே. और हम जीवित है वो खाली परमेश्वर की कृपा है। இந்த நாளிலுமாய் ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். और इस महीने के पहले तारीख को परमेश्वर वचन दे रहे हैं, தம்முடைய ஜனங்களை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி. अपने लोगों को ना ताजेंगे ना छोड़ेंगे। நாம் அனைவரும் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். हम सब उनकी प्रजा है। ஆண்டவர் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். और परमेश्वर ना ताजेगा ना छोड़ेगा करके वचन दे रहे हैं। நெகிழ விடுவது என்று சொன்னா கையில வழுக்கி கீழே விழுந்து விடுவதுதான். और ताज देना मतलब हाथ से फिसल के जो गिर जाता है उसको ताज देना बोलते हैं। எல்லாம் சொல்வாங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, सब बोलेंगे क्षण भर में हो गया, ஒரு நொடி பொழுதுல நாங்க மிஸ் பண்ணிட்டோம், एक क्षण भर में हो गया। அப்படி ஆண்டவர் ஒரு நொடி பொழுதுல கூட நம்மை கைவிடாம பாதுகாப்பா. और ऐसा नहीं, परंतु परमेश्वर हमको एक क्षण के लिए भी नहीं छोड़ेगा। ஏன் என்று சொன்னால் சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது, क्योंकि भजन संहिता 121 में कहा गया है, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்காமலும் இருப்பார். और इस्राएल का रक्षक ना सोता है ना ऊँगता है। இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன், जो इस्राएल को रक्षा करने वाले, அவர் தூங்காமலும் உறங்காமலும் இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. और वो ना ऊँगते हैं और ना सोते हैं। அதனால நம்மை காக்கிற தேவன் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து பாதுகாக்கிற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். और हमें रक्षा करने वाला हमारा परमेश्वर ना सोते हैं ना ऊँगते हैं।
சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில சலசலப்புகள் சில அசைவுகள் ஏற்படும். அதை கண்டு ஆண்டவர் நம்மை நெகிழ விட்டுட்டாரு, நம்மை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி நாம நினைக்க கூடாது. और हमारे जीवन में कभी कभी हिलावट और कभी कोई तकलीफ आ जाती है, उस समय में हमको आकर ऐसा नहीं सोचना है कि हमारे परमेश्वर ने ताज दिया और हमको त्याग दिया। மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு 8ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 27 வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போமானால் मत्ती सुसमाचार का पत्री 28वां अध्याय में ऐसे लिखा है, அந்த இடத்துல இயேசுவானவர் கடற்கரையில இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்படி படகுல அவர் பிரயாணம் பண்ணுகிறார். और यीशु मसीहा देखो तो समुद्र के किनारे से इस पार से उस पार जाने के लिए सफर कर रहे हैं। அப்பொழுது சீஷர்களும் இயேசுவானவர் கூட கடந்து போகிறார்கள். और उनके चेले भी यीशु मसीहा के साथ जा रहे हैं। நடு சமுத்திரம் வரைக்கும் அந்த படகு ரொம்ப அழகாய் போனது. और बीच समुद्र तक देखो तो वो जहाज अच्छे से गया। தென்றல் காற்று வீசுகிறது. और धीमी हवा बहती है। ரொம்ப அழகாக துடுப்பு போடுகிறார்கள். और अच्छे से वो आकर हिलाते हैं। இயேசுவோட சீஷர்கள் अनेक பேர் மீனவர்களாய் இருந்தார்கள். और यीशु मसीह के चेले लोग बहुत सारे मछुए लोग थे। அவங்க ஞானத்தை பயன்படுத்தி, उनका ज्ञान को அவருடைய इस्तेमाल அறிவை करके, பயன்படுத்தி, उनका सामर्थ्य को அவருடைய इस्तेमाल அனுபவத்தை करके, பயன்படுத்தி उनका अनुभव को इस्तेमाल அந்த करके இடத்துல படகை நடத்துகிறார்கள். और उस जगह वो जहाज को चलाते हैं। இயேசுவான படுத்து தூங்கி விடுகிறார். इस परिस्थिति में பயங்கரமான பெருங்காற்று உண்டானது. और बहुत सारी तूफानें उठी கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. और आकर तूफान उठने लगा। அப்ப பார்க்கும்போது கடல் கொந்தளிக்கவும் பயங்கரமான புயல் காற்று வீச செய்யும் போது அந்த கடல் தண்ணீர் எல்லாம் இறைக்கும் பொழுது அந்த படகுக்குள்ள வந்து தண்ணீரினால் நிரம்பினது. और आकर समुद्र के बीच में तूफान लहरें उठने के वजह से और वो नाव के ऊपर बहुत सारी पानी आने लगी। இயேசுவானுடைய சீஷர்களும் இயேசுவானும் சேர்த்து 13 பேர் அந்த படகுல பிரயாணம் செய்தார்கள். और यीशु मसीह और उनके साथ 12 चेले 13 लोग उस नाव पे थे। அப்ப பார்க்கும்போது 13 பேர் அந்த படகுல இருக்கிறார்கள். ஏற்கனவே அதனுடைய பாரம் और 13 लोग वो नाव में है और पहले से वो भारी தண்ணீரும் நிரம்புகிறது. पानी भर रहा है। தண்ணீர் நிரம்பும் போது அந்த படகு கடலிலே மூழ்கிவிடும். और वो पानी भरते रहेगा तो जहाज देखो तो डूब जाएगा। இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்படும் போது பயப்படக்கூடாது. ऐसी परिस्थिति में नहीं डरना। சின்ன சின்ன சலசலப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்களை சாத்தான் அனுப்புவான். छोटी छोटी तकलीफें, छोटी छोटी आकर तकलीफें हमको शैतान भेजता है। ஆனாலும் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நெகிழ விடாமலும் நம்மை கைவிடாமலும் ஆண்டவர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். और आकाश और पृथ्वी को रचने वाला हमारा प्रभु आकर हमको ना छोड़ता है ना ताजता है। சீஷர்கள் தங்களால முடிந்த மட்டும் பிரயாசம் பண்ணார்கள். चेले लोगों ने उनसे जो हो सके उन्होंने वो कोशिश की। அவர்களால முடியவில்லை. उनसे नहीं हो ஏன் पाया। முடியவில்லை என்றால் क्यों नहीं हो पाया? அவருடைய ஞானம் உபயோகமாகவில்லை. और उनका ज्ञान उपयोग नहीं, எல்லா அறிவையும் பயன்படுத்தி விட்டார்கள். और उनका सारा ज्ञान उन्होंने उपयोग कर लिया। அவருடைய சரீரத்திலும் பலன் முழுவதுமாக கடந்து போய்விட்டது. और उनके शरीर के अंदर ताकत खत्म हो गई அவங்க சோர்ந்து போனார்கள். और निराश हो गए। இனி மடிந்து விடுவோம் என்று சொல்லி நினைத்தார்கள். और अब हम मर जाएंगे करके सोच लिया। ஏன்னா சரீரத்துல துடுப்பு போடுற அளவுக்கு பலன் இல்லை. क्योंकि शरीर में देखो तो चलाने के लिए, बर्चा चलाने के लिए नहीं है அந்த ताकत। படகுல இருக்கிற தண்ணீரை எடுத்து எடுத்து வெளியே ஊற்றி சோர்ந்து போனார்கள். और वो पानी निकाल निकाल के नाव से फेंक फेंक के वो थक गए மரிக்கும் பொறியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. और मर जाएंगे ऐसी परिस्थिति में हो गए। மடிந்து விடுவோம் என்று சொல்லி யோசித்த பிறகுதான் இயேசுவானவர் ஞாபகத்துக்கு வருகிறார். और मर जाएंगे करके जब ऐसे सोचते तब यीशु मसीह का याद आता है। அநேக பேருடைய வாழ்க்கையில் இப்படிதான் எல்லாமே செய்து முடித்து கடைசியில தான் இயேசுவானவரை நினைவு கூறுவார்கள். और हमारे जीवनों में भी देखो तो बहुत सारे समय में सब कुछ हम करते हैं, उसके बाद वो यीशु मसीह के बारे में सोचते हैं। உன்னுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் எல்லாம் பெருங்காற்று வீசி இருக்கலாம். और हमारे जीवन में पिछले दिनों में देखो तो आंधी तूफान आई होगी, பயங்கரமான கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கலாம். समुद्र उबला होगा, உன்னுடைய வாழ்க்கை என்னும் படகு ஆடி போயிருக்கலாம். आपका जीवन का नाव ढुल गया होगा, உன்னுடைய குடும்பம் என்ற படகு, आपका परिवार का नाव, உன்னுடைய வருமானம் என்ற படகு, आपका आवक का नाव, உன்னுடைய ஊழியம் என்ற படகு, आपकी सेवकाई का नाव, உன்னுடைய வியாபாரம் என்கிற படகு, आपका व्यापार का नाव, உன்னுடைய நம்பிக்கை என்கிற படகு, आपका भरोसा का नाव, உன்னுடைய எல்லா விதமான உயர்வான எல்லாம் படகும் ஆடி அசைந்து போயிருக்கலாம். और आपका सारा ऊंचा नाव हिल चुका
हो। இனி மடிந்து விடுவோமோ என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். बस अब मर जाएंगे ऐसे विचार आ गया எனக்கு हो। அன்பான தேவனுடைய பிள்ளையே, हे प्रिय परमेश्वर के ஆண்டவர் இந்த बच्चों, நாளில உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर आज आपको देख के बोल रहे हैं, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நெகிழ விடாமலும், परमेश्वर अपने जनों को ना ताजेगा ஆண்டவர் பார்க்கும்போது தம்முடைய ஜனங்களை கைவிடாமலும் இருப்பார். और अपनी प्रजा को ना छोड़ेगा। உன்னை நீயே பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிக்கொள். और अपने आप को देख के ये वचन बोलो, ஆண்டவர் என்னை நெகிழ விட மாட்டார், परमेश्वर नहीं ताजेगा, நான் கைவிடப்பட மாட்டேன், मैं नहीं छोड़ा जाऊंगा கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் और परमेश्वर मेरे संग है। என்று சொல்லி நீ வாயினால் நீ அறிக்கை செய்ய வேண்டும். और ऐसे तेरे मुंह से ये वचन बोलना है, எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவான் உன்னோடு கூட இருக்கிறார். क्योंकि हर एक परिस्थिति के अंदर यीशु मसीह आपके साथ है। இந்த மாதம் பார்க்கும்போது எல்லா விதமான சூழ்நிலையிலும் தேவன் உன்னோடு கூட இருந்து தேவன் ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் தேவன் பாதுகாப்பார். और பிரியமானவர்களே, ये महीने के अंदर देखो तो सारी परिस्थिति में यीशु मसीह आपको आश्चर्य से चलाने के लिए सामर्थ्यवान அதனால है। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के बच्चों, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். परमेश्वर वचन இதுதான் दे நமக்கு रहे ஒரு हैं, ஊன்றுகோலாய் இருக்கிறது. यही हमारा लाठी है। டிசம்பர் மாதம் முழுவதுமாய் நம்ம பிரயாணம் செய்யும்படி और ये पूरे दिसंबर महीने में चलने के இந்த लिए வார்த்தை ஆண்டவர் நமக்கு ये கொடுக்கிறார். वचन प्रभु ने இதை दिया நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்டு और इसको कठोर से पकड़ना ஆண்டவர் है। நெகிழ விட மாட்டார், परमेश्वर नहीं छोड़ेगा, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு परमेश्वर नहीं என்று छोड़ेगा। சொல்லி நாம அதை ஊன்றுகோலாய் பிடித்துக் கொண்டு போக வேண்டும். और ऐसे हमको लाठी पकड़ के चलना है। எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம இயேசுவானவரை கூப்பிட வேண்டும். और कोई भी परिस्थिति हो यीशु मसीह को पुकारना है। கடைசியா சீஷர்கள் என்ன செய்யறாங்க? இயேசுவான படுத்து உறங்குறதை பார்க்கிறார்கள். और अंतिम में चेले देखो तो यीशु मसीह जो सो रहे हैं वो देखा। அப்போ எழுப்புகிறாங்க, இயேசுவே எழுந்திரும், நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி தங்களால இருந்த அந்த கடைசி பலன்ல சத்தம் போடுறாங்க. और यीशु मसीह के पास आकर चेले लोग पुकारते, यीशु मसीह हम मरने वाले हैं, आपको क्या चिंता नहीं है? என்று சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுகிறாங்க. ऐसे आकर जोर से बोलते हैं இயேசுவானவர் அந்த எழும்புகிறார். और यीशु मसीह उठते हैं சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். और चेले लोग को देख के एक सवाल पूछते हैं, உங்கள் விசுவாசம் எங்கே आपका विश्वास कहाँ है? என்று சொல்லி இயேசுவான கேட்கிறார். यीशु मसीह ऐसे இந்த बोलते நாளில் हैं, உங்களுடைய விசுவாசம் எங்கே? और आज के दिन आपका विश्वास कहाँ உங்களையும் है? பார்த்து இயேசுவான் அப்படிதான் கேட்கிறார். और आपको यीशु मसीह ऐसे पूछते हैं। கஷ்டமான சூழ்நிலைகளை தான் நம்ம இயேசுவானவர் விசுவாசிக்க வேண்டும். और एकदम कष्ट के परिस्थिति में ही हमको यीशु मसीह यहाँ पर विश्वास करना है। இயேசுவான் எழுந்து பார்க்கும்போது அவர் காற்றை அதட்டுகிறார். और यीशु मसीह उठ के वो आंधी को डांटते हैं। கடலை கொந்தளித்துக் கொண்டு கடலை பார்த்து சொல்றார், இறையாத அமைதலாயிரு. और आकर समुद्र की लहरें उठते वक्त कहते हैं, डांटते हैं, चुप हो जा। இயேசுவான் சொன்ன அடுத்த வினாடியில और यीशु मसीह ने कहा कि वो अर्थ क्षण அந்த में பெருங்காற்று மிகுந்த அமைதலாயிடுச்சு. और वो बड़ी तूफान शांत हो गई அந்த கடலும் அப்படியே அமைதலாயிடுச்சு. और वो समुद्र शांत हो गया, மிகுந்த அமைதியாயிடுச்சு. एकदम शांत हो गया। வாழ்க்கையில அமைதி இல்லையா? आपके जीवन में शांति नहीं है? வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? क्या आपके जीवन में समाधान नहीं வாழ்க்கையில है? சந்தோஷம் क्या இல்லையா? आपके जीवन में खुशी மிகவும் नहीं है? உடைந்து போயிருக்கிறாயா? क्या टूट गए हो? மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாயா? निराश हो गए हो? ஐயோ மடிந்து விடுவோம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? अरे हम मर जाने वाले हैं करके सोच लिया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, हे प्रिय परमेश्वर के எனக்கு பிரியமான बच्चों, சகோதரனே சகோதரியே, हे मेरे प्रिय परमेश्वर के भाइयों और बहनों, இயேசுவான சொல்லுகிறார், यीशु मसीह कहते हैं, அவர் உன்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் ஆண்டவர் இருப்பார். और आपको ना छोड़ेंगे ना आपको त्यागेंगे। கர்த்தர் அவன் நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் என்றால், अगर परमेश्वर हमको ना छोड़े और ना ताजे, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். परमेश्वर का डर हमारे अंदर होना है அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் நம்ம கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். और उनकी आज्ञाएं और व्यवस्थाओं को हमको पालन करना है। அப்பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து तब वो हमारे साथ நம்ம रहेंगे நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பார். और हमको ना छोड़ेंगे और ना त्यागेंगे। இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் நம்மை ஆசீர்வாதமான பாதையில வழி நடத்துவார். और ये महीने पूरे में प्रभु हमको आशीर्वाद से ஆண்டவர் चलाए। எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். हमेशा प्रभु हमारे साथ रहना है। அந்த சீஷர்கள் பிறகுதான் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். और उसके बाद वो चेले देख के आश्चर्य होते हैं, இவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கூட கீழ்ப்படுகிறது. अरे इनके वचन से आंधी और तूफान भी मानती है बात। இவர் எப்படிப்பட்டவரோ? ये कितने बड़े होंगे। சீஷர்கள் இயேசுவானவர் கூடவே தான் இருக்கிறாங்க. चेले लोग यीशु मसीह के साथ है அவருடைய வல்லமை புரியல.
और उनका सामर्थ्य नहीं அவருடைய पता மகிமை चला புரியல. और उनकी महिमा ना அவர் पता चला எப்படிப்பட்டவர் என்று அறியாமல் இருந்தார்கள். और वो कैसे है करके उनको नहीं पता था। எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படுகிறதோ जब जब आपके जीवन में तकलीफें दुखे आती है அப்பெல்லாம் நீங்க தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்க வேண்டும். और तब परमेश्वर की सामर्थ्य को தேவனுடைய देखना है, மகிமை நீங்க பார்க்க வேண்டும். परमेश्वर की महिमा को देखना है। அப்படிப்பட்ட காரியங்களுக்காக கூட சில நேரத்தில் இப்படி சம்பவிக்கும் பிரியமானவர்களே. और ऐसा कार्य होने के लिए ऐसा संभावना होता है। சீஷர்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் சம்பவிக்காமல் இருந்தால் और अगर चेले लोगों के जीवन में ये चीज ना होती அவர் तो சாதாரணமான ஒரு போதகர் தான் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். और उन लोग ऐसे सोचे होंगे ये साधारण आकर एक गुरु है எல்லாரும் வாய் மேல கை வச்சு சொல்றாங்க. और सब मुंह में हाथ रख के बोलते हैं காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு அடங்குகிறதே. और आंधी और तूफान इनकी बात की मानती है। இவர் எப்படிப்பட்டவரோ, ये कैसे होगे? பார்க்க அவர் எலும்பு தோலுமா இருந்திருக்கலாம், और शायद वो सूखे हो सकते हैं, பார்க்க அற்பமா இருந்திருக்கலாம், शायद तुच्छ हो सकते हैं। தேவ வல்லமை அவருக்குள்ள இருந்துச்சு. परमेश्वर की सामर्थ उन पे இந்த था। மாதம் முழுதுமாய் உன்னை நெகிட விடாமல் பாதுகாப்பா. ये महीने पूरा आपको ना உன்னை ताजेंगे, கைவிடவே மாட்டா. आपको नहीं छोड़ेंगे। எப்பவுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் தான் சில நேரத்துல சம்பவிக்கும். பயந்து விடக்கூடாது. ये संभव आकर आप परमेश्वर को पुकारने के लिए होता है। சங்கீதக்காரன் பார்க்கும்போது சங்கீதம் 119:71 வசனத்துல சொல்றாரு, भजन संहिता 119 में आकर 71वां वचन कहते हैं, நான் உபத்திரப்பட்டது நல்லது, இதனாலும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். मैंने तकलीफ उठाया वो अच्छी बात है क्योंकि उसके वजह से मैंने व्यवस्था को सीखा। சில நேரங்கள்ல நம்ம அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கீழ்ப்படுதலை, அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு சில காரியங்கள் சம்பவிக்கலாம். அப்படி சம்பவிக்கிறதுனால ஆண்டவர் நெகிழ விட்டாரு, கைவிட்டுட்டார் நம்ம நினைக்க கூடாது. கர்த்தரை தேடும் பொழுது எல்லாம் புயல் காற்றும் அமைதலாகும், கடல் கொந்தளிப்பும் அமைதலாய் மாறிவிடும். और कुछ समय में देखो तो हमारे जीवन में दुख तकलीफें त्यागा जाना ऐसी परिस्थिति होती है, तो उस टाइम पे हमको चिंता नहीं करना है, उस टाइम पे परमेश्वर को देखना है। இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் உங்களை இப்படி ஆச்சரியவிதமாய் ஆண்டவர் நடத்துவார். और ये महीने पूरे भर में प्रभु यीशु मसीह आपको இந்த ऐसा ही மாதம் चलाए। முழுவதுமாய் இந்த வார்த்தையை அறிக்கை செய்வோம். और ये पूरे महीने को में हम ये वचन को बोलेंगे, ஆண்டவர் என்னை நெகிட விட மாட்டார், परमेश्वर हमको नहीं छोड़ेंगे, என்னை கைவிட மாட்டார், मेरे को कभी नहीं என் குடும்பத்தை त्यागेंगे, நெகிட விட மாட்டார், मेरे परिवार को नहीं என்னை त्यागेंगे, கைவிட மாட்டாரு, नहीं छोड़ेंगे। எங்க வியாபார ஸ்தலங்களில் ஆண்டவர் எங்களை நெகிட விடாமல் கைவிடாமல் இருப்பாரு. और मेरे व्यापार स्थल में कभी नहीं छोड़ेंगे, எங்களுடைய ஊழியத்துல எங்களோடு கூட இருப்பார். और हमारे सेवकाई में हमारे साथ என்று रहेंगे, அறிக்கை செய்ய வேண்டும். ऐसे हम बोलेंगे। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के बच्चों, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपके संग रह के आपको இந்த चलाएंगे। வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். सुने वचन के लिए सर झुकाकर प्रार्थना அன்புள்ள करेंगे। ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. हे प्रिय परमेश्वर, आपको कोटि कोटि धन्यवाद। உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே உம்முடைய ஜனங்களை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் இருப்பேன் என்று சொன்னது போலவே கர்த்தாவே, நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். प्रभु, आपके वचन के द्वारा आपने बोला मैं ना ताजूंगा ना छोड़ूंगा करके ऐसे ही चलाना। ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே கூட இருந்து கர்த்தர் பாதுகாப்பீராக. हे प्रभु, हर एक परिस्थिति में साथ रह के आप उनके साथ रहना। உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே உம்மை தேடத்தக்கதாக, உம்முடைய காரியங்களில் வாஞ்சியாயிருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீ உதவி செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். हे परमेश्वर, आपके लोग आपकी प्रजा आपको ढूंढने के लिए, आपके कार्यों को ढूंढने के लिए आप ऐसा करिएगा। ஆண்டவரே, எங்கள் கார்னோஸ்டோன் ஸ்தாபனத்தை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். हे प्रभु, हमारे कॉर्नरस्टोन स्थापना को आपके हाथों में रखते எங்கள் हैं। ஸ்தாபன தலைவரை உம்முடைய கரத்துல ஒப்புக் हमारे கொடுக்கிறோம். स्थापना के आकर नेता को आपके हाथों में रखते ஒவ்வொரு हैं। கிளை சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். और हमारे स्थापना से जाने वाले हर एक कलीसिया के आपके चरणों में रखता ஒவ்வொரு हूँ। விசுவாச பிள்ளைகளும் உம்முடைய கரத்துல ஒப்புக் और கொடுக்கிறோம். एक विश्वास के बच्चों के आपके हाथों में सौंपता எங்களுடைய हूँ। அहमदाबादத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். हमारे अहमदाबाद के अंदर है हर एक सेवक लोग का आपके हाथों में ஒவ்வொரு सौंपता हूँ। ஆண்டவரே கர்த்தா விசுவாச பிள்ளைகளும் உம்முடைய கரத்துல ஒப்புக் और கொடுக்கிறோம். एक विश्वास के बच्चे लोग का आपके हाथों में எங்களுடைய सौंपता हूँ। அहमदाபாத் சபை கார்னோஸ்டோன் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். हमारे अहमदाबाद कॉर्नरस्टोन कलीसिया में रहने वाले हर एक लोगों को आपके हाथों में सौंपते நெகிழ हैं। விடாமலும் கைவிடாமலும் இந்த பாதுகாப்பீராக. आप नहीं छोड़ना और आप नहीं त्यागना प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாளையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் சந்தோஷம்
இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு கூட என்றும் எப்பொழுதுமே தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all.